பாருங்க, யாரும் கிடையாது இங்கே. இங்கே ஒரே ஒருத்தன் மட்டும் இருந்தான். அங்கே போயிட்டான்ப்பா. அவ்வளோ தெரியாது இருட்டில். அங்கே இங்கே பாருங்க, அங்கே வாட் இஸ் ஆகணும். சரிங்க, இப்போ எவ்வளோ நேரம் ஒரே இடத்துல உட்காந்துட்டு இருக்குது. அங்கே போய் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. கொஞ்ச நேரம் எதாவது பண்ணுவான், உடம்புக்கும் கொஞ்சம் வேலை கொடுப்பான். கேமரா வச்சுட்டு வெறும் வாய்க்கே வேலை கொடுத்துட்டு இருந்தா. நீங்கள் ஒரு லைட்டு போட்டால் செம்மையாக இருக்குங்க. ரொம்ப இருட்டாக இருக்குது. சி காய்ஸ், பார்த்தீங்களா? இதுதான், இதெல்லாம் தான் இப்போ நாம ஒர்க் அவுட் பண்ணுற எக்யூப்மெண்ட்ஸ். ஃபஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? இப்போ தெரியுதா நண்பர்களே, மூஜி ரொம்ப இருட்டாக இருக்குது. அதனால் வைட் ஆங்கிள் லென்ஸில் என் மூஞ்சி தெரியாது. அதனால் 1xல் எடுத்துகிட்டு இருக்கேன். இப்போ க்ளீனாக தெரியும் மூஞ்சி. இப்போ எங்கே இருந்து ஆரம்பிக்கலாம் ஒர்க் அவுட் பண்ணுறது? இதில் இருந்து ஆரம்பிக்கலாமா, இதில் இருந்து ஆரம்பிக்கலாமா, இதுலேருந்து ஆரம்பிக்கலாமா? நமக்கு என்றைக்குமே ஜிம்முக்கு போனப்போ சரி, ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி, எனக்கு ரொம்ப எந்த பாடி பார்ட் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு பார்த்தீங்கன்னா செஸ்ட். அதனால் நம்ம இங்கே உக்காந்து செஸ்ட்டிலிருந்து ஆரம்பிப்போம் நம்மளுடைய ஒர்க் அவுட். வைட்டி ப்ரௌனி வா ப்ரௌனி, பயந்துட்டு வாடாத வா. நான் உங்களெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன். எனக்கு இருக்கிற ஒரே ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் தான். நான் வைட்டியா ப்ரௌனி? ஐயா, நம்ம பூனியை வைட்டின்னு கூப்பிட்டு எதை பார்த்தாலும் வைட்டின்னு கூப்பிட்றோம். ப்ரௌனோ வா, பயப்படாத வாடா. டேய் வாடா, வாங்க வா, பக்கத்தில் வா. பயப்படுறான். அவனுக்கு கொஞ்சம் நாள் எடுக்கும். நம்ம ஒரு 2-3 நாள் ரெகுலராக வந்து அவன்கிட்ட பேசிவிட்டு அவன்கிட்ட பழகிட்டு போனால் அப்புறம் நம்ம மேலே நம்பிக்கை வந்து பழகும் அப்படின்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, தெரியுதா? மலை துளிகள். மழை வேற ஸ்டார்ட் ஆகிவிட்டது. எனக்கு அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லைங்க. நான் வந்து ஒரு ஒண்டிப்பிறவி. அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. அதிகமாக யாருக்கிட்டையும் பேசுகிறதில்ல. இன்ட்ரோவர்ட்டெல்லாம் கிடையாது, நான் எக்ஸ்ட்ரோவர்ட் தான். பட் அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என் வாழ்க்கையில். என்ன பண்ணுறது? அதனால் இந்த மாதிரி நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி எவ்வளோ பேர் இருப்பீங்க இல்லையா? அதிகமான ஃப்ரெண்ட்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரோவர்ட்டாக யாரும் பேசவும் மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறீங்களா நீங்களும், உங்களுக்கும் ஒரு ஸ்பாட் இருக்கும் இல்லையா? போர் அடிக்கிறப்பெல்லாம் இந்த ஒரு இடத்துக்கு போய் நான் உட்காந்துருவேன். இல்லை மனசெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா இந்த ஒரு இடத்துக்கு போய் நான் கொஞ்ச நேரம் டைம் பண்ண மனசெல்லாம் ஒரு மாதிரி இதமாயிரும் அப்படிங்கிற ஒரு ஸ்பாட் உங்களுக்கும் இருக்கும் இல்லையா? நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு நான் கேட்குறேன். ஸோ உங்களுக்கும் இருக்கும் இல்லையா? அந்த ஸ்பாட் எது அப்படின்னு நம்மளுக்கு சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். ஓகே, ஸோ அப்படியே கொஞ்ச நேரம் அது பண்ணாங்க. ஜஸ்ட்டு ஒரு இது மூச்சு வாங்குது. அதனால் ரொம்ப நம்ம ஆனால் அது சாணியா இல்லை சாணி இல்லை இல்லைங்க, மூச்சு வாங்குது. அதனால் நம்ம ரொம்ப நேரம் அந்த மாதிரி மூச்சு வாங்குற ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பண்ண வேணாம். அப்படியே நடந்துகிட்டே போகலாம். இந்த மரம் ஞாபகம் இருக்குதா நண்பர்களே? அப்படி உங்களுக்கு தெரியலைன்னா நானே சொல்கிறேன். இந்த மரத்துக்கு கீழே தான் நம்ம இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணுறக்கு வர்றப்போ நெகப்பழம் மரம் இது ஆக்சுவலி. ஸோ இந்த நெகப்பழம் மரத்துக்கு கீழே தான் நம்ம வந்து நெகப்பழம்லாம் பிச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம். இங்கே பார்க்குக்கு வந்தப்போ நான் காமிச்சிருப்பேன். ஸோ அந்த நெகப்பழம் மரம் பாருங்கள், வீட்டில் அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. நான் வீடியோ எடுக்கிறப்போ நெகப்பழம் மரத்துக்கிட்டு ஏதாவது ஒரு உருவத்தஞ்சு இருந்தது எப்படி இருந்திருக்கும்? பயங்கரமாக இருந்திருக்கு இல்லையா? பட் நான் பேய் நம்புறது இல்லைனாலுமே ஒரு டைம் பயம் ஆகுதுங்க. தெரில அது என்னத்துக்குங்க. ப்ரௌனு வரியா விரையெல்லாம் பயந்துட்டான். ಅಲ್ಲ ನಿಮ್ಮನ್ನಲ್ಲ ನಾಯಿ ಹತ್ರ ಮಾತಾಡ್ತಿದ್ದೆ. ನಾಯಿನ ಕರೆದೆ. நான் நாயை கூப்பிட்டுன்னு பார்த்துட்டு இன்னொருத்தர் அங்கேருந்து பின்னாடி இருந்து கிளம்பி வந்தாங்க. சார் கூப்பிட்டிங்களா, நம்மளை ஏதாவது கூப்பிட்டிங்களா அப்படின்னு வந்தாங்க. இல்லை சார் உங்களும் இல்லை, அந்த டாக்கு கிட்டே பேசிட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. எவ்வளோ நிம்மதியாக இருக்குது பார்க்கலாம். கூட யாராவது வந்திருந்தால் கூட இவ்வளோ நிம்மதி கிடச்சிருக்குமா அப்படின்னு தெரியல. எவ்வளோ நிம்மதி, எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். தனியாக உட்காந்து யாருமே இல்லாதப்போ ரொம்ப நாள் ஆச்சு நான் தனியாக வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்கிட்ட நானே பேசிட்டு இருந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி பண்ணி. ஸோ வந்தோம் இங்கே உட்காந்து நம்மக்கிட்ட நாமே பேசிட்டோங்க. ஐ வெரி ஹாப்பி. மனசில் இருக்கிற பாரெல்லாம் இப்போ குறைஞ்சிச்சு கொஞ்சமாக. இப்போ வந்து லைட்டாக அங்கே ஆண்டி டாகிஸ்கெல்லாம் ஃபீட்
பார்க்குறாங்களோ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுவானா நம்ம இப்படி போயிடலாம். இப்போ வந்து நம்ம லைட்டாக தூரல் மாதிரி ஸ்டார்ட் ஆகிட்டு வருது. அதுவும் இல்லாமல் மோடம் வர செம்மையாக மூடிட்டுருக்குது, கருப்பாகிடுக்குது மோடம். மழை பயங்கரமாக வந்து நம்ம மாட்டிக்கிறதுக்கு பதில் இப்போது இங்கேருந்து போகலாம். ஓகே, எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க இந்த மாதிரி நம்ம தனியாக எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இல்லை ட்ராவலிங் பண்ணுறப்போ சொன்னால் உங்களுக்கு சிரிப்பு தான் வரும். பட் சொல்கிறேன், இது மாதிரி தனியாக போகிறப்போ இல்லை ட்ராவலிங் பண்ணுறப்போ பேய் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. பேய் நேருக்கு நேரம்னா இப்போது எனக்கும் கேமராவுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸு, ஸோ இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸில் பேய் பார்க்கணும். என் பாடியை நான் ரொம்ப கெடுத்துட்ருக்கேங்க. ஒர்க் அவுட் இல்லாமல், ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் இல்லாமல், கொஞ்சம் நடந்தாலே மூச்சு வாங்குது. அதிகமாக ஒர்க் அவுட் பண்ணுறக்கு ஆகிட்டு இல்லை. ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நான் சும்மா பெஞ்ச் ப்ரெஸ்ஸே 60 kgs அடிப்பேங்க. 60 kgs ஆனால் 30 kg டம்பல்ஸில் அடிப்பேன். அந்த மாதிரி ஒரு ஃபிசிக் இருந்துச்சு எனக்கு. இப்போ வண்டி வந்து வெளியே விட்டுக்கிறேன். வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம வீட்டு பக்கம் கிளம்போம். கேடிஎம் ஃபஸ்ட்டு இந்தியாவுக்கு வர்றப்போ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கேடிஎம் ஆர்சி அப்புறம் டியூக் தாங்க இருந்துச்சு. இப்போ என்னென்னலாம் பைக்குங்க இருக்குது, அட்வென்ச்சரு, கேடிஎம் ஆர்சி, இன்னும் புதுசாலாம் வந்துருக்குதுங்க பைக்குங்க. ஸோ ஒரு வாட்டி நம்ம போகணும், என்னென்ன பைக்ஸ் எல்லாம் வந்துருக்குது, புது மாடல் பைக்ஸ் எல்லாம் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு போய் நம்ம ஒரு வாட்டி போய் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க. என்கிட்டயும் ஒரு படி கேடிஎம் ஆர்சி 390 இருந்துச்சு. நான் காலேஜ் போகிற டேஸில் வாங்கியிருந்தேன். ஸோ அது வந்து ஃபார் சம் ரீசன்ஸ்னால அது நான் வச்சுக்க முடியல. ஸோ சேல் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போலேருந்தே நான் ஒரு கேடிஎம் ஃபேன் பாய்ங்க. அதனால் இப்போ நம்ம ஒரு நாள் போய் கேடிஎம்மில் என்னென்ன மாதிரி வண்டிங்கெல்லாம் வந்துருக்குதுன்னு நம்ம ஒரு வாட்டி உள்ளே போய் பார்க்கலாம். வீட்டுக்கு வந்துட்டோம் நண்பர்களே. வீட்டுக்கு வந்தோம் அப்படியே நேராக நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபோனில் இருக்கிற விளாக்ஸ் எல்லாம் நம்ம நேராக நம்மளுடைய லேப்டாப்பில் நம்ம சென்ட் பண்ணி வச்சுப்போம். சென்ட் பண்ணி வச்சுட்டு இப்போ கீழே போய் டின்னர் பண்ணிவிட்டு வந்து நைட்டெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகுதோ அவ்வளோ நேரம் மட்டும் எடிட் பண்ணுறோங்க. இதுதான் என்னுடைய டெய்லி ரொட்டீன். காலையில் எழுந்திரிக்கிறோம், வேலை பார்க்குறோம், டைம் கிடைக்கிறப்போ வ்ளாக் பண்ணுறோம். அப்புறம் நைட்டு ஃப்ரீயாக இருந்தால் நைட் எடிட் பண்ணிடுவாங்க. பை சான்ஸ் நைட்டு நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தால் அடுத்த நாள் காலையில் வந்து சீக்கிரமாக எழுந்திரிச்சு நேரத்துலேயே நான் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் என்னுடைய டெய்லி ரோட்டி. இதெல்லாம் ஒரு ரோட்டி நடான்னு நீங்கள் நினைக்கலாம், பட் என் வாழ்க்கையில் இப்போ இதுதான் நடத்துட்டு. இது என்ன போட்டாமா? ஏமா என்ன கூப்பிட்ட? வாடா அரிசின்னு வச்சுட்டு வருவேன்னு. இட்லி தோசைக்கா? 8 மணி மறந்தே போயிட்டேம்மா. நான் கொஞ்ச நேரம் தனிமையை தேடி நான் போயிருந்தேம்மா. தனிமையை தேடி போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தேன் பார்க்க. தனிமையிலே இனிமை காண முடியுமா அப்படின்னு அந்த பாட்டு பாடி இருக்குதுதானே. நான் ஒரு பைத்தியம்னா என்னையோட பெரிய பைத்தியம் எங்கள் அம்மா. ஹியர் இட் இஸ். நம்ம இப்போ போய் இட்லிக்கா தோசைக்கான்னு தரல போய் அரைச்சிட்டு வந்து எங்கள் அம்மா கையில் கொடுத்துட்டா எங்கள் அம்மா சந்தோஷம் ஆகிறாங்க. இதோட நம்மளுடைய எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு டிஃபனுங்கிற பாருங்க நைட்டு டின்னர் பண்ணிவிட்டு நம்மளுடைய எடிட்டிங் ஸ்டார்ட் பண்ணலாம். வெளியே போறதுக்கு நான் முன்னாடி வண்டியில் பெட்ரோல் இருக்குதா, வண்டி எடுத்துட்டு போகிறோம்னா சுத்தமாக இல்லைண்ணம்மா. இப்போ கீழே போய் பார்த்தா ஃபுல் டேங்க் பெட்ரோல் போட்டு வச்சுருக்கிறான். அப்புறம் நண்பர்களே, இன்றைக்கான விளாக் முடிக்கிற நேரம் வந்துருச்சு. இன்றைக்கான விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இன்னொரு சூப்பரான விளாகில் சந்திக்கலாங்க. until then வாழ்க வளமுடன். உங்கள் டாட்டா பாய் பாய்.